வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு. நான் ரொம்ப பிஸியாக இருக்கேங்க. என்னால் வீடியோலாம் போட முடியல, மன்னிச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன பூ பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னாக்கா ஒயிட் சிப்ஸ் அப்படி சொல்லுவாங்க. ஸ்வீடிஷில் வந்துட்டு வீட் சிப்பூர் அப்படி சொல்லுவாங்க. இது வந்துட்டு இந்த சீசனில் மட்டும்தாங்க வரும். அதாவது இந்த ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அப்போ தான் வரும். இதே மாதிரி நிறைய பூக்கள் வந்துட்டு வேறு போயிடுச்சு. இப்போ நான் உங்ககிட்ட இப்போ வீடியோ போடுற சமயத்தில் பூக்களை காமிக்கிறேன்னு. இது அப்புறம் பியோனி இருக்கு இல்லையா, பாருங்கள் துளிர்த்து வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். எனக்கே ரொம்ப கவலையாக இருந்துச்சு, என்னடா இது இன்னும் வர காணுமே அப்படி சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், இது ரொம்ப குட்டியாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப லேட்டாக வந்துச்சு. அதுவே இந்த இது பார்த்திங்கனாக்கா பாருங்கள், நல்லா வளர்ந்துருக்கு. இதுதான் வந்தது. அதான் பார்த்தேன், எங்கடா இன்னும் மித்ததை காணுமே அப்படி சொல்லிட்டு பார்த்தாக்கா ரொம்ப லேட்டாகவே வருது. அதோட போன வருஷம் இது இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது இது. அப்புறம் இங்கே புதுசாக நட்டது இது வந்திருக்கு. பார்ப்போமே. எனக்கு இந்த பூனாக்கா ரொம்ப ஆசை, பயங்கரமாக பூக்கும். இது ஏற்கனவே நான் ஒரு வீடியோ பண்ணி போட்டிருக்கேன், அதில் பார்த்துருப்பீங்க. இது இப்போ தான் நல்லா துளிர்த்து வந்துக்கிட்டு இருக்கு. அதோட இங்கே நான் டூலிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் நட்டு வச்சுருந்தேன். இது அதான் இங்கே வர்ற மான் இருக்குது, ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மான் முயலெல்லாம் வரும் பாருங்கள். அதெல்லாம் கடிச்சு சாப்பிட்றது போல் இருக்குங்க பாருங்கள். அப்படியே எல்லாம் சாப்பிட்ருச்சு பாருங்கள். பூச்செடிகளை சாப்பிடாமல் இருந்தாக்கா பரவாயில்ல, ஐ மீன் இந்த பியோனி எல்லாம் சாப்பிடாமல் இருந்தாக்கா பரவாயில்ல, அது சாப்பிட்டுச்சுன்னா தான் ரொம்ப கஷ்டமாயிடும். அப்புறம் அப்படியே நம்ம இங்கே கொஞ்சம் மேலே பாருங்களேன், இங்கே பாருங்கள், ப்ளாம் மரம் வந்துட்டு நல்லா பூத்துருக்கு இந்த வருஷமும். பார்ப்போமா அதே மாதிரி பழங்களும் வருதா அப்படி சொல்லிட்டு. போன வருஷம் கொஞ்சம் காய்ச்சிது, நிறையவே காய்ச்சிது போன வருஷம் வந்துட்டு. முந்தின வருஷங்களோட அவ்வளோ நல்லா இருந்துச்சு, தித்திப்பாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. நான் என்னோடய சொந்தக்காரவங்களை, அண்ணன் அக்கா பசங்க எல்லாத்திட்டையும் சொல்லிகிட்ருக்கேன், வாங்க வாங்க அப்படி சொல்லிட்டு. யாரும் வரமாட்டுறாங்க. அப்படி வந்தாக்கா இந்த இதெல்லாம் ரசிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் பாருங்கள், இது வந்துட்டு இது ஒரு டைப் மல்லிகைப்பூ. இதை நான் ட்ரிம் பண்ணி விட்டுருக்கணும், இன்னும் பண்ணலை. நான் கார்டனிங் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லைங்க, அப்படியே விட்டு வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஆஃபீஸ் வேலைங்கெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ அந்த வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு. அதுக்கு மேலே தான், அதுக்கப்புறம் தான் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே பாருங்கள், லெவெண்டர், இதையும் ட்ரிம் பண்ணி விடணும். அப்புறம் இது வந்துட்டு இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பூ இருக்குது பாருங்கள். இது வந்துட்டு எங்களோட மாநில பூ, குல்விவான் அப்படி சொல்லிட்டு ஸ்வீடிஷில் சொல்லுவாங்க. இந்த பூவை வந்துட்டு இதை நான் போன வருஷம் இங்கே நட்டு வச்சேங்க, 2-3 இருந்தது. இப்போ பார்த்தாக்கா இன்னும் நிறைய வந்திருக்கு இங்கே பக்கத்தில். அதெல்லாத்தையும் எடுத்து இங்கே இந்த மரத்தை சுற்றி நட்டு வச்சிட்டோம்னாக்கா நல்லாயிருக்கும் அப்படி சொல்லிட்டு நினைக்கிறேன். அதுதான் பண்ணணும். அப்புறம் வேறு என்ன, இப்படி பாருங்கள், இந்த பூவை பாருங்கள். இந்த ஜப்பானில் சக்யூரா அப்படி சொல்லிட்டு பூ வரும் இல்லையா, ஏறக்குறைய அந்த மாதிரி தான் இருக்குது இந்த பூவை வந்துட்டு. என்னோடய சேரி மரம் இருந்துச்சு இல்லையா, அதுலேயும் இந்த மாதிரி தான் பூக்கள் எல்லாம் பூத்துச்சு, வெள்ளை கலரில். அதுவும் பிங்க் கலர் பூவெல்லாம் இருக்குதுங்க. இன்னொரு மரம் பூவெல்லாம் நான் பார்க்குறேன், டைம் இருந்தாக்கா உங்களுக்கு வீடியோ பண்ணி போடுறேன். அவ்வளோ அழகாக இருக்கும். அதெல்லாம் ஒரு 2 வாரம், 1 வாரம் 2 வாரம் தான் இருக்கும், அப்புறம் எல்லாமே கொட்டி போகும். இந்த பூவெல்லாம் கொட்டி போயிடுச்சுனாக்கா அப்புறம் அவ்வளோதான், ஒரு வாரம் போல் தான் இருக்கும் இது ஏறக்குறைய. அதுக்கப்புறம் எல்லாமே கொட்டி போயிடும். அப்புறம் வேறு என்ன காமிக்கணும்னு நினச்சேன், இங்கே பாருங்கள், இங்கே வந்துட்டு பிளாக் கரண்ட் செடி வச்சுருந்தேன் இல்லையா, அது எப்போ வாங்கினது இது எனக்கே நினப்பில்லை, எத்தனையோ வருஷமாகுது அது வச்சு. இதுலேயும் நல்லா பூவெல்லாம் பூத்துருக்கு பாருங்கள். இதுலேயும் நல்லா காய்க்குன்னு நினைக்கிறேன். வருஷம் ஏதாவது ஜாம் ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பேன். இது வரைக்கும் நான் செஞ்சதே இல்லை. இந்த வருஷமாக பார்க்குற முடியுதா அப்படி சொல்லிட்டு. இல்லாட்டினாக்கா குருவிங்க வந்து சாப்பிட்டு போகும், இல்லாட்டினாக்கா சும்மா நிற்கும்போது இங்கே வந்து நிற்கும்போது அப்படி பறித்து சாப்பிட வேண்டியதான், அவ்வளோதான். அப்புறம் முன்னுக்கு வேறு என்ன செடி இருக்குது நில்லுங்க, அப்படியே கொஞ்சம் அந்த பக்கம் போவோமே. இங்கே பாருங்கள், ரோஜா செடி பாருங்கள், நல்லா துளுத்து வந்துருச்சு. 2 ரோஜா செடியும் 2 இவ்வளோ இருக்குது, 3 ரோஜா செடி இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது ஒன்று. அப்புறம் இங்கே இருக்கு பாருங்கள், குட்டியாக ஒன்று வளர்ந்துட்டு வருது இது. அப்புறம் இங்கே இருக்க ஒன்று, அப்புறம் இது ஒன்று இருக்குது.
நல்லா வளர்ந்துட்டு வந்தாக்கா பரவாயில்ல, சந்தோஷம்தான். பூக்கள் ஏதாவது வரும். எங்கள் வீட்டு பின்னால் இருந்ததுங்க ஒன்று, அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. தெரியல, அது செத்து போச்சுன்னு நினைக்கிறேன். இங்கே முன்னுக்கு எடுத்து நெட்டு வச்சேன், நல்லா வளரும் அப்படி சொல்லிட்டு அது போச்சுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ பெருசாக இருக்கும் அந்த பூ வந்துட்டு. அப்புறம் வேறு என்ன, இங்கே முன்னுக்கு வந்துட்டு அவ்வளோதாங்க இருக்குது. இங்கே ஒரு செடி இருக்குது பாருங்கள், இது ஒரு செடிங்க. பூ அவ்வளோ நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. நில்லுங்க, இதோ பாருங்கள், பூ இந்த மாதிரி தான் வரும். இது பார்க்கும்போது தான் இந்த மாதிரி இருக்குது, எப்படி செத்து போன மாதிரி இருக்குது. ஆனால் இதை ஒன்றுமே வெட்டியெல்லாம் போடாமல் இருந்தோம்னாக்கா அழகாக நல்லா துளுத்து வரும். நான் இது 3வது இடத்துல நெட்டு வச்சுருக்கேன். 3 வாட்டி இது 3வது தடவையாக இந்த செடியை வந்துட்டு நான் இடம் மாற்றி வச்சுருக்கேன். இந்த வாட்டி எப்படி வருதுன்னு பார்ப்போமே. நினச்சா இந்த போ மாதிரி இருக்கு இல்லையா, இதில் அப்படி சுற்றி விடலாம் அப்படி சொல்லிட்டு இருக்கேன். பார்ப்போம் முடியுதா இல்லையா அப்படி சொல்லிட்டு. அப்புறம் வேறு என்ன, இது வந்துட்டு ஆல்மோஸ்ட் எல்லா குளிர் பிரதேசத்துலேயும் இருக்கிற பூ செடி தானுங்க. இதுவும் அப்படி படரும். இதுவும் எனக்கு ரொம்ப ஆசை. 2 இருக்குது. இதையும் எடுத்து வேறு இடத்துல நடலாமா இல்லை இங்கே விட்டு வைக்கலாமான்னு தெரியல, பார்ப்போமே. வேறு என்ன, இங்கே நிறைய செடிங்க வந்துட்டு தன்னாலேயே வளரும். இங்கே பாருங்கள், இதுவும் ஒரு பூ தான். இதெல்லாம் நிறைய இருந்துச்சு, எல்லாம் போச்சு. இப்போ மிஞ்சி போனது ஒரு சிலது தான் இருக்குது. நில்லுங்க, நம்ம வீட்டு சைட்டில் போய் பார்ப்போம் என்ன இருக்குது அப்படி சொல்லிட்டு. சாரி, அதுக்கு முன்னே நம்ம இங்கே பார்த்துப்போமே. இது வந்துட்டு நான் எப்போ நட்டுனாக்கா, இது ஈஸ்டர் வந்துச்சு இல்லையா, அப்போ நெட்டது இந்த 2 செடியும். வாசலுக்கு முன்னே இந்த 2 பாசி இருக்கும் இல்லையா, பெரிய பாசி, அதில் நெட்டு வச்சது இது. அப்புறம் வேறு என்ன, இது அப்புறம் இதுவும் அப்போ தான் நெட்டு வச்சது. சரி, நம்ம பின்னால் போய் பார்ப்போம் வீட்டு பின்னால் என்ன இருக்குதுன்னு. அந்த ஒயிட் சீப்பு அப்படி சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா உங்ககிட்ட, அந்த வெள்ளைப்பூ மல்லிகைப்பூ மாதிரி இருந்துச்சுல பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள், நிறைய படர்ந்துருக்குதுங்க. முன்ன வந்துட்டு இவ்வளோ இல்லை எங்கள் தோட்டத்தில். இப்போ என்னடானாக்கா அவ்வளோ வந்திருக்கு. இதெல்லாம் போச்சு, எல்லாம் நிறைய இருந்தது, பூக்களெல்லாம் நிறைய இருந்தது, எல்லாமே போச்சு. அதான் சொன்னேன் இல்லையா, ஒரு மேக்ஸிமம் ஒரு 2-3 வாரம் அவ்வளோதான் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாம் போயிடும். அப்பப்போ ரசிச்சிக்க வேண்டியதான். இந்த இதெல்லாம் வந்துட்டு அதிசயங்களை, அதுவும் வருஷம் வருஷம் வருங்க. வருஷம் வருஷம் வரும்போது நம்மளுக்கே அது பார்க்க ரொம்ப புதுசாக இருக்கும். அந்த டைமில் பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். அப்புறம் வேறு என்ன இருக்குங்க, இது வந்துட்டு வீட்டு பின்னால் க்ரீன் ஹவுஸ் இருக்குது இல்லையா, அதுக்கு முன்னால் 2 நெட்டு வச்சுருக்கேன். இதுவும் இந்த மஞ்சள் கலர் பூ இருக்கு இல்லையா, ஈஸ்டருக்கு நெட்டது. இதுவும் அந்த சீசன் முடிஞ்சுனாக்கா எடுத்து நான் கார்டனில் வேறு எங்கேயாவது அந்த கிழங்கு இருக்கு இல்லையா, அதை எடுத்து பயிர் செஞ்சிட்டோம்னாக்கா அடுத்த வருஷம் அது வந்துடும். நல்லாயிருக்கும் அது பார்க்குறதுக்கு, தன்னாலேயே வரும். இது வந்துட்டு ரீசைக்கிள் பண்ணுற இடத்துல எடுத்து போய்ட்டு எல்லாம் வீசிடுவாங்க. சில சமயம் அதான் யோசிப்பேன், சரி அங்கேருந்து கொண்டு வந்து நம்ம இங்கே கார்டனில் நம்ம வச்சோம்னாக்கா தோட்டத்தில் அது தன்னாலே வருமே, நல்லா இருக்குமே பார்க்க அப்படி சொல்லிட்டு. இல்லைங்க, வீட்டு பின்னால் போய் பார்ப்போம். அந்த க்ரீன் ஹவுஸ்க்கு பின்னால் பாருங்கள், அந்த சொன்ன இல்லையா பூவு, இங்கே பாருங்கள் கொஞ்சம் நிறையவே இருக்குது. அங்கே இருக்குது. இது வந்துட்டு என்னோடய நேபர் வீட்டு பின்னால். இது வந்துட்டு எங்கள் வீட்டு பின்னால். சரிங்க, நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை வணக்கம்.